வணக்கம், நான் முருகேசன். இன்றைய தலைப்பு வெற்றிக்கான காலை 5 முக்கிய பழக்கங்கள். சரிங்களா? அதாவது வெற்றி பெறணும்னா காலையில் முக்கியமாக செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான பழக்கங்கள். பொதுவாகவே பாருங்கள், வெற்றியாளர்களும் சரி சாதனையாளர்களும் சரி காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சவங்களாக இருப்பாங்க. அதாவது அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, 3 மணிக்கு எழுந்திருப்பவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருப்பவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருப்பவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்திருப்பவன் மனிதன். சரிங்களா? பொதுவாகவே சராசரியாக ஒரு மனிதனுக்கு 7 மணி நேரம் நல்ல உறக்கம் இருக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அடுத்து, இப்போது வெற்றிக்காக நாம் காலையில் செய்ய வேண்டிய முக்கிய 5 பழக்கங்கள் என்னென்னு பார்ப்போமா? நம்பர் 1, சரியான நேரத்தில் எழுந்திருத்தல் மற்றும் ஒரு குவளை நீர் குடித்தல். அதாவது கரெக்டான நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணீர் எதுக்குன்னா, உங்கள் உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் நீரேற்றம் கிடைத்து உறுப்புகள் ஆக்டிவாக செயல்படும். நம்பர் 2, மன ஒருமைப்பாடு மற்றும் தியானம். 10 நிமிஷம் உட்கார்ந்து கடந்த கால கவலைகளையும் நினைக்காதீங்க, எதிர்கால திட்டங்களையும் நினைக்காதீங்க. 10 நிமிஷம் உட்காந்து உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. அப்படி கவனிப்பதன் மூலம் உங்கள் மூளை புத்துணர்ச்சி அடையும், உங்களுடைய ஞாபக சக்தி வளரும், அன்ற நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது உடல் இயக்கம் மற்றும் உடல் பயிற்சி. சரிங்களா? அதாவது 20 நிமிஷம் ஒன்று வாக்கிங் நடைப்பயிற்சி போங்க, அல்லது எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அல்லது யோகா பண்ணுங்கள். அப்படி பண்ணும்பொழுது உங்களோட மூளையில் டொக்கமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்து அன்றைய நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். அடுத்து 4வது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அன்றைய நாளில் செய்ய வேண்டிய முக்கிய 3 பணிகளை பட்டியலிடுங்க. முக்கியமாக செய்ய வேண்டிய 3 பணிகள், MIT மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்கு. அந்த 3 பணிகளை பட்டியலிட்டு அதை ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்துட்டோம்னா, நாம் காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதாவது உங்கள் துறை சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த ஒரு புத்தகமாக இருக்கலாம், அல்லது உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கலாம். அந்த புத்தகத்தை எடுத்து சில பக்கங்களை வாசிங்க. ஏன் புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு பார்த்தோம், புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய அறிவாற்றலும் சரி, நினைவாற்றலும் சரி, உங்களுடைய சிந்தனை திறனும் சரி எல்லாமே விசாலமடையும், விரிவடையும். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சரிங்களா? இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், வெற்றி நிச்சயம்.